ஏயா தளபதி விஜய் ஒய் பிரிவு பாதுகாப்புல போனா என்ன, சட்பிரிவு பாதுகாப்புல போனா என்ன, உனக்கு என்னையா? உனக்கே அதை பத்தி கவலை? நீயே அதை பத்தி கேள்வி கேட்கிற? இப்போ நீ ஒரு நடிகை, உனக்கு எப்படி முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்கு, அந்த மாதிரி தான் தளபதி விஜய் அவரும் நடிகை, அவருக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசை வரக்கூடாதா? நீ பேசி 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 பேசியே இளைஞர்களை நீ பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த திராவிடம் திராவிடம் திராவிடம்னு சொல்லி சொல்லி சொல்லியே திராவிடத்துக்கு எதிராக நாங்க போராடுறோம்னு இந்த இளைஞர்களை ஏமாத்தி திராவிடத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரையும் நீ பிரைன் வாஷ் பண்ணி உன்னோட கட்சியில சேர வச்சிருக்க. ஆனா உன்னை பத்தி எதுவும் சொல்றதுக்குல்ல. இன்னைக்கு நீ இப்படி பேசுவ, நாளைக்கு நீ டிஎம்கே இதா பேசுவ, ஒரு சப்போர்ட்டா பேசுவ, உனக்கு நம்ப முடியாது அப்படின்ட்டு நான் சொல்லிங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் இப்ப தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த ஒரு பேட்டியில சவுக்கு சங்கர் அவர்கள் சீமான் அவர்களை பத்தி இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஏன்னா சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே தளபதி விஜய் அவர்களை நீ ஒரு நடிகன்டா, நீ ஒரு கோமாளி, நீ ஒரு தற்குறி, நீ வாட் ப்ரோ ஒய் ப்ரோ, உன்னையெல்லாம் உன்னைத்தாண்டா நான் எதுக்கு போறேன், உன்னைத்தாண்டா நான் இது செய்ய போறேன், நீ உன் டெபாசிட் இழக்க போறேன் அப்படி இப்படின்ட்டு போர் தொடுக்கிறன்னு என்னென்னமோ பேசிட்டு தளபதி விஜய் அவர்களை போட்டு காட்டுன்னு காட்டுறாரு. பட் ஆனா இவர் தளபதி விஜய் அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் என்னைக்குமே ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா சீமான் அவர்களும் முதல்ல அரசியலுக்கு வரக்கு முன்னாடி அவரு சினிமாவில இருந்து தான் வந்தாரு. சினிமா மூலமா தான் அவர் பெரிய ஆளானாரு. சினிமாவை வச்சுதான் அரசியலுக்கும் வந்தாரு. சினிமா தான் சீமான்னா யாரு அப்படிங்கறது இந்த உலகத்துக்கு முதல்ல சொன்னது. ஸோ அதைய மறந்துட்டு இவரு ஒரு சினிமாக்காரர் தான், இவரு ஒரு நடிகர் தான், இவரு ஒரு இயக்குனர் தான் அப்படிங்கிறதையே மறந்துட்டு இன்னொரு நடிகரை இவர் பேசிட்டு இருக்காரு. இது எந்த ஒரு வகையில நியாயமும் தெரியல. இதைத்தான் சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த யூடியூப் சேனல் பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகும்போது சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, இவனுக்கெல்லாம் எதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு, ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு அவன் பெரிய ஆளா? அது மட்டும் இல்லாம ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறாங்கன்னா மாநில அரசா கொடுக்குது கிடையாது, மத்திய அரசு தான் கொடுக்குது. ஸோ மத்திய அரசை ஆளக்கூடிய பாஜக இந்த விஜயை தன்னோட கைக்குள்ள போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒய்பிரிவு கொடுத்து விஜய் கவர் பண்ணுது. ஸோ விஜயும் பிஜேபி ஒண்ணுதான், ரெண்டு பேரும் கூட்டணி போட போறாங்க அப்படி இப்படின்ட்டு இந்த என்டிகே சைடுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. அதே மாதிரி சீமான் அவர்களும் ஒவ்வொரு மேடையிலும் இதை பத்தி பேசுறாரு. ஒய் பிரிவு ஏன் கொடுக்குறீங்க, எனக்கு நானும் தானே இருக்கேன், எனக்கு சட்பிரிவு கொடுங்க, இல்லைன்னா எனக்கு எக்ஸ் பிரிவு கொடுங்க, நானும் ஒரு பிரபலம் தான், எனக்கு மட்டும் ஏன் தர மாட்டீங்கன்னு தளபதி விஜய்க்கு மட்டும் ஏன் தரீங்க அப்படின்ட்டு மத்திய அரசை பார்த்து கேள்விகள் கேட்டிருந்தாரு. ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சீமான் அவர்கள் தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களை இப்படித்தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை எல்லாமே தாக்கி பேசுறாரு அப்படின்ட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த தனியார் யூடியூப் சேனல்ல பேசியிருக்காரு. இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சீமானும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் போட்டு காட்டி பேசுறாரு. ஸோ இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.